விட்டு குடுத்தவங்களுக்கு தான் வலி அதிகமா இருக்குமே தவிர, விட்டு போறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது என்ன வீடியோனா, லவ் ஃபெயிலியர் பத்தின வீடியோ தான். என் மனசுல பட்டத பேசுறேன். புடிச்சிருந்தா பாருங்க. புடிக்கலனா பாருங்கடா. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைஃபு லவ்வுன்னு சொல்லிட்டு சுத்தி, கடைசியா ஒத்தையில நிக்கிற எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. எந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்கல்ல? அதாவது உலகமா நெனச்சிருப்பீங்க. அவங்களா கூட தான் எல்லாத்தையும் பண்ணணும். அவங்க தான் எல்லாமே. கடைசில பார்த்தா ஆளே இருக்க மாட்டாங்க. போயிட்டுருப்பாங்க. சில காதல் வந்து உங்களால பிரிஞ்சிருக்கலாம். இல்ல அவளால பிரிஞ்சிருக்கலாம். இல்ல ஃபேமிலினால இருக்கலாம். இல்ல நீங்க விட்டு குடுத்துருக்கலாம். இல்ல கிட்டத்தட்ட வந்து எல்லாம் ஓகே ஆவுற சமயத்துல கூட நின்றுக்கலாம். பட் லவ்வுன்றது எப்பயுமே லவ் தான். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகுறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத சொல்லிக் குடுக்குறதுக்கு நான் வந்திருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிட்டுக்கு அப்புறம் அதுலேருந்து மூவ் ஆன் ஆயி வெளில வரணும்னு சொன்னா, அது நடக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையா ஒருத்தர லவ் பண்ணதுக்கு பிறகு, நீங்க அந்த பொண்ணு தான் என்னடா நீ பொண்ணையே சொல்றேன்னு யோசிக்காதீங்க. பசங்களா இருந்தாலும் சரிதான். இப்போ லவ் பண்ணவங்க நான் ஜென்ரலாவே சொல்றேன். லவ் பண்ணவங்க அந்த அளவுக்கு நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்கள ட்ரூவா லவ் பண்ணிட்டு, அவங்கள மறக்கணும்னு நெனச்சா முடியுமா? முடியவே முடியாது. மனசுல என்னைக்குமே இருப்பாங்க. நீங்க அவள எல்லா பக்கமும் அவங்களையே நெனச்சிருப்பீங்க. அப்பாவா, அம்மாவா, உங்க சோல்மேட்டா எல்லாருமேவா. இப்படி எல்லாமுமா நெனச்ச ஒருத்தர் உங்க லைஃப்ல திடீர்னு இருந்துட்டு இல்லாம போனா, அவங்கள எப்படி மறக்க முடியும்? சும்மா ஒரு 1 மாசம், 2 மாசம் அப்படின்னாலே உண்மையா லவ் பண்ணிட்டீங்கன்னா முடியாது. சத்தியமா அதான் ஒரு உண்மையான விஷயம்னா. லவ்வுன்றது எல்லாருக்கும் வரணும். வந்தா தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க உங்களோட கேரக்டர், உங்களோட கேரிங், மத்தவங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க, அந்த அளவுக்கு ஒரு கெட்டவனா கூட இருக்கலாம். ஆனா லவ்வுன்னு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்காகவோ, அந்த பையனுக்காகவோ, நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயமும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான் லவ்வுன்றது எல்லாருக்கும் வரணும். ஆனா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவள மறந்துட்டு நான் மூவ் ஆன் ஆகணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் சொல்ற மாரி, நீங்க அவங்க பக்கமே போகாதீங்க. ஆ ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணிடுங்க. அப்புறம் WhatsApp, ஆ நம்பரு, Instagram எல்லாத்தையும் டெலீட் பண்றீங்கல்ல, பிளாக் பண்ணிடுங்க அப்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களால பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்டி பண்ற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க பண்ணுவீங்க. இல்லாதவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலிய கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ளேயே பொத்தி வச்சு வச்சு ஒரு ஒரு நாளா அழுது அழுது அவங்க என்னென்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இன்ஸ்டால அவங்க போடுற ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் வேற ஒரு அக்கவுண்ட்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி எல்லாமும் மறக்க முடியாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால சொல்றேன். அப்படியெல்லாம் இருக்காங்க. மறக்கிறதுன்றது வந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது ட்ரூவா லவ் பண்ணியிருந்தா சொல்றேன். அப்படி மேலோட்டமா லவ் பண்ணியிருந்தா மறக்கலாம். உண்மையா லவ் பண்ணா உங்க மனசுல அவங்களுக்குன்னு ஒரு இடம் குடுத்துருப்பீங்கல்ல. அந்த இடத்துல வேற யாரையும் அதிகமா வச்சு பார்க்க தோணாது. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு ஒருத்தர நீங்க பொண்ணோ, இல்ல பையனோ நீங்க பார்த்தீங்கன்னா தான், அவங்க அந்த அப்ப கூட அவங்க இடத்துல வைக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க தனியா இருப்பாங்க. அதாவது ஏமாத்திட்டு போனவங்க அப்டின்னா, ஈஸியா மறந்துருவீங்க. கரெக்ட்டா? ஏமாத்தாம ஃபேமிலி சிச்சுவேஷன்னாலயோ, இல்ல பேரண்ட்ஸ்னாலயோ பிரிச்சு வச்சு, அப்படி ஏதாவது நடந்திருந்தா, இல்ல உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காகவோ, இல்ல உங்களுக்காகவோ, இல்ல அந்த பொண்ணோட, பையனோட நல்ல நல்லா இருக்கணுன்றதுக்காக விட்டு குடுத்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா முடியவே முடியாது. உங்க ஹார்ட்ல அவங்களுக்காக வந்து ஒரு இடம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த இடத்த என்னைக்குமே விட்டு குடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா
இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் பேசுறதே எப்படி தெரியுமா இருக்கும்? ஆ பொண்டாட்டி, ஒய்ஃபு அந்த மாரி சொல்லி இமேஜின் பண்ணி அந்த அளவுக்கு யோசிச்சு பேசுறவங்க தான் அதிகம். அந்த அளவுக்கு யோசிச்சு பேசிட்டு, அவங்களும் யோசிச்சு பேசிட்டு, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியா தூக்கி போட்டு போற அளவுக்கு இருக்கணும்னா, கண்டிப்பா உங்கள அந்த பொண்ணோ, பையனோ ஏமாத்தியிருந்தா கண்டிப்பா நீங்க மூவ் ஆன் ஆகலாம். ஏமாத்தாம நீங்க விட்டு குடுத்திருந்தாலோ, இல்ல அந்த பொண்ணு விட்டு குடுத்திருந்தாலோ, விட்டு குடுத்தவங்களுக்கு தான் வலி அதிகமா இருக்குமே தவிர, விட்டு போறவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா, அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க. நான் ஏமாத்துறவங்கள சொல்றேன். அதுக்காக காதல் தப்புன்னு சொல்ல வரல. லவ் பண்ணுங்க. எல்லாரும் லவ் பண்ணலாம். வாழ்க்கையில லவ்ன்றது ஒரு டைம் வரும்ன்னு சொல்லவே முடியாது. நீங்க எந்த அளவுக்கு ஒருத்தர் மேல உயிரா இருந்துட்டு, அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், அந்த பொண்ண ரீப்ளேஸ் பண்ண யாராவது ஒருத்தர் திடீர்னு வருவாங்க. இந்த மூவிஸ்லாம் காட்டுவாங்கல்ல. ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறமோ, இல்ல அவங்க தூக்கி போட்டு போனதுக்கு அப்புறமோ, செகண்ட் ஹீரோயின் அவங்கள மாரி உங்க லைஃப்லயும் ஒருத்தர் வருவாங்க. வருவாங்க. நீங்க அதுக்காக போனவங்கள நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு, கஷ்டப்பட்டுட்டு, கைய அறுத்துட்டு, கால அறுத்துட்டு இருந்தீங்கன்னா, எதுவுமே மாறப் போறதில்ல. உங்களுக்காக ஒருத்தர் வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாங்க. அதுவரைக்கும் நீங்க கம்முனு இருந்தா மட்டும் போதும். தேவையில்லாம மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டு, "என்ன விட்டு போயிட்டாளே, விட்டு போயிட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வலி தான் ஒரு ஒரு நாளா அதிகமாயிட்டு இருக்குமே தவிர, ஒண்ணுமே பண்ண முடியாது. லவ்வர் விட்டு போயிட்டாங்கன்னா, நீங்க அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நேத்து இருந்த ஒருத்தர் இன்னைக்கு என் கூட இல்ல. அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஈஸியா எதையுமே இந்த உலகத்துல பண்ணவே முடியாது. இந்த விஷயம்னு இல்ல. எதா இருந்தாலும் அப்படிதான். அப்படி கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படியாவது கடந்து வந்துட்டீங்கன்னா, லைஃப்ன்றது ரொம்ப அழகாவும் இருக்கும். நீங்க நெனச்சீங்கல்ல, அவங்க கூட எப்படி இருக்கலாம்னு நெனச்சீங்களோ, அந்த மாரி ஒரு வாழ்க்கையோ உங்களுக்கு இருக்கலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஒருத்தரு உயிர குடுக்குற அளவுக்கு கூட இருப்பாங்க. நேத்து அவளும் அப்படிதான் சொன்னா, இன்னைக்கு இவளும் இப்படிதான் சொல்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தோணும். ஆனா, உங்கள ஏமாத்திட்டு போயிருந்தா, அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர, என் உயிரே குடுப்பாங்க உங்களுக்காக. தலையில எழுதுனத யாராலயும் மாத்த முடியாது. இன்க்ளூடிங் மீ அண்ட் த காட். யாரா இருந்தாலும் மாத்த முடியாது. அப்படி மாத்த முடியாதுன்னு ஏன் சொல்றேன்னா, அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன நடந்தாலும் ஒரு அ பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போனா ஈஸியா மறந்துடலான்னு சொல்ல வரல. அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க என் கூட இல்ல. எங்கேயோ இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பாருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க பாருங்க. உங்களுக்காக தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அம்மா, அப்பா இப்படி எல்லாரும் இருப்பாங்க. இல்லாமலும் இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கு மேல நீங்க இந்த பொண்ணுக்காகவோ, பையனுக்காகவோ எந்த அளவுக்கு அன்பு காட்டுனீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட காட்டிட்டு லைஃப்ப மூவ் ஆன் ஆயிட்டு மூவ் ஆன் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. லைஃப்ப உங்களுக்கு புடிச்ச மாரி வாழ்ந்துட்டு, உங்களுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு, கடைசில செத்துருங்க. இவ்வளோதான் லைஃப். போதும் வளவளன்னு பேசுறேனோ! இதான் சொல்லணும்னு தோணுச்சு. இன்னும் தோணுது நெறையா. வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ கமெண்ட்ல என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லுங்க. நீங்க லவ் பத்தி ஏதாவது கேள்வி கேளுங்க. நான் சொல்றதுக்கு ரெடி. வீடியோ போடுறதுக்கும் ரெடி. நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். அதுக்குன்ட்டு அசிங்க அசிங்கமாலாம் திட்டாதீங்க. திட்டினாலும் நான் எதுவும் பண்ண போறதில்ல. நீங்க தான் நீங்க யாருன்னு சொல்லிட்டு என் தலைவன் சொல்ற மாரி அவங்க திட்டும்போதெல்லாம் என் தலைவன் பார்ப்பானாம். எப்படின்னா, அவங்க யாருன்னு பார்ப்பாங்க. அந்த மாரி நீங்க என்ன திட்டும்போது நீங்க யாருன்னு நான் பார்க்க போறேன் அவ்வளோதான். எனவே வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல. லவ் யூ. பாய்.